கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசுவின் பாதத்தில் இன்று நாம் தியானிக்க இருக்கும் வேத பகுதி யோவேல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். அப்பொழுது என்று தொடங்குகின்ற இந்த வசனம், தேவன் தமது ஜனத்திற்காக வைராக்கியம் கொள்வது எப்பொழுது என்றால், பாவத்தின் பிடியில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற தேசத்தின் குடிகள் யாவரும் தங்களுடைய பொல்லாங்கான காரியங்களை விட்டு மனம் திரும்பி தேவ சமூகத்தில் மன்றாடி ஜெபிக்கும் பொழுது, மனம் திரும்பும் பொழுது, கர்த்தர் தமது தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு அவருடைய ஜனங்களை கடாட்சிப்பார். பிரியமானவர்களே, யோவேல் புத்தகத்தில் நியாய தீர்ப்பு, அழிவு, பஞ்சம், அழுகை இவைகளை குறித்து எழுதப்பட்டுள்ளது. இந்த அழிவின் பாதைகளில் கடந்து சென்று கொண்டிருக்கின்ற தமது ஜனங்களுக்காக தேவன் மனமுருகி இரக்கம் கொண்டு ஆசீர்வாதத்தை அருளுகிறார். அழிவின் நாட்கள் களிப்புள்ள நாட்களாக மாறுகிறது. இந்த 2ஆம் அதிகாரத்தில் 18 27 வரை நாம் வாசிப்போமே ஆனால், தேவன் தமது ஜனங்களை கடாட்சித்து ஆசீர்வதிப்பதை காண முடியும். பஞ்சம் கண்ட தேசம் செழிப்பை காண்கிறது. அழுகை களிப்பாக மாறுகிறது. மேலும் இந்த அதிகாரத்தில் 2 முறை என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். எனவே இந்த காலை வேளையில் தேவன் நம்மை ஆசீர்வதித்து நாம் கையிட்டு செய்கிற காரியங்கள் யாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். பிரியமானவர்களே, அவரை நம்புகிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் அவருடைய ஜனம், நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். மீண்டுமாய் சொல்கிறேன், என கண்பானவர்களே, வாக்கு பண்ணின கர்த்தர் நம்மை போல அல்ல. அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். நமது வாழ்க்கை பாதையை கர்த்தர் மாற்றுவார், ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் குற்றம் குறைகளை மன்னித்தருளும், அவைகளை நினையாதிரும். எங்களையும் தேசத்தின் குடிகள் யாவரையும் காத்து ரட்சித்து வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.